ட்விட்டரை ஓப்பன் பண்ணாலே இந்த திமுக ஓபிகளோட தொல்லை தாங்க முடியலன்னு தான் சொல்லணும். ஒரு சைடு பார்த்தோன்னா இந்த கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ணாத அப்படின்னு சந்தானம் டைலாக் ஒன்று இருக்கும்ல, அந்த டைலாக்கை வச்சு நம்ம இப்போ என்ன வேணால் கலாய்ச்சிக்கலாம் இந்த தற்குறிங்களை. இந்த அண்டாவாயன் செந்தில், அதுக்கப்புறம் இந்த ஷர்மிளா, அதுக்கப்புறமா இந்த மில்டன், இந்த யூடியூப் ரூட்டர்ஸு, இவங்க எல்லாம் ட்விட்டரில் குடியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஜனகன் திரைப்படத்துக்கு சென்சார் கிடைக்கல அப்படின்னு விஜயும் பிஜேபியும் சேர்ந்து நடத்தும் நாடகம் தான் இது அப்படின்ற மாதிரி டிபேட் ஷோ வரைக்கும் போயிட்டானுங்க. அந்த லெவலில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக பார்த்தோன்னா ஒரு ஆப் எடுத்து நடுமடையில் நச்சு நடித்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு பதிவு ஒன்று வந்ததுலேருந்து அப்படியே கப்சுப்புன்னு அமைதியாயிட்டாங்க. மறுபடியும் கிளப்புவாங்க, இல்லைன்னு சொல்லலை, சாக்கி பயங்கரமாக இருப்பாங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உடனே பார்த்தோன்னா தற்குறிகளுக்கு மூஞ்சே இருந்திருக்காது. என்னடா அது நம்ம இந்த பக்கம் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்கோம், சடனாக பார்த்தோன்னா நம்ம திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸே வந்து திடீர்னு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகியிருப்பாங்க. அது ஆதரவுனா சாதாரண ஆதரவுலாம் கிடையாது. ஒரு லிஸ்ட்டுக்கே பார்த்தோன்னா அறிக்கை ஒன்று வெளியிட்டு காங்கிரஸ் பார்த்தோன்னா நச்சுன்னு ஒரு எழுதிச்சிருக்காங்க. இந்த ஊபிகளோட மண்டையில் தான் நம்ம சொல்லணும். அதாவது ரியாலிட்டி எது, ஒரிஜினாலிட்டி எது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இவங்க ஃபேக்கு, எல்லாமே ஃபேக்கு, பேசுகிறது எல்லாமே ஃபேக்கு, கற்பனை கதை வசனம், திரைக்கதை வசனம் அப்படின்னு எல்லாமே பார்த்தோன்னா இஷ்டத்துக்கு அடிச்சுடுவானுங்க. ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே பார்த்தோன்னா இவனோட கதை தானே போகுது. அதுவும் இந்த அண்டாவாயின் செந்திலாம் பார்த்தோன்னா உட்காந்துட்டு பேசுகிற பேச்சு, திமுகவுக்கு புத்தகம் எழுதியிருக்காரு, அவருக்கு கதை எழுத தெரியாது, நம்ப முடியுமா என்ன? எல்லாம் நல்லா எழுதோட சூப்பராக எழுதிட்டு இருக்காரு. ஆனால் அது எல்லாத்தையும் பார்த்தோன்னா உன் கதை இதுக்கு வேலைக்காக தம்பி வெளியே போ அப்படின்னு காங்கிரஸே பார்த்தோன்னா தலையில் கொட்டி விட்டுருக்கு. சரி, ஃபஸ்ட்டு காங்கிரஸ் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை பேசுவோம். காங்கிரஸ் கமிட்டி போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா டேரெக்டாகவே யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்க, இந்த ஊபிகள் பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீம் விஜய்னு சொன்னாங்கல்ல, அந்த பிஜேபியை டேக் பண்ணி காங்கிரஸ் பார்த்தோன்னா ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அன்புள்ள நரேந்திர மோடி அவர்களே, நரேந்திர மோடிக்கு டேரெக்டாக விட்டாங்க. என்னென்னா நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றியுள்ள சர்ச்சை அரசியல் அதிகாரத்தின் துஷ்பிரயோகம் குறித்த கவலையை தூண்டியுள்ளது. அரசியல் கருத்து வேறுபாடுகள் புரிந்து கொள்ளக்கூடியவை என்றாலும் ஒரு கலைஞனின் படைப்பை இலக்கு வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. அறிவுன்றது திமுக இந்த கொத்தருமையில் இருக்கிறதா இந்த மாதிரி பேசுவானுங்க. கொத்தருமையாக இருக்கிறதுனால அவனுக்கு மூளையில் அவன் எப்படி பேசுவான். சரி, ஒழுங்கு பாயிண்ட்டுக்கு வருவான். அடுத்தது, அரசியல் ஆதாயங்களுக்காக திரைப்படங்களுக்கு தணிக்கை செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை போட்டிருக்காரு. நம்மளோட ஆதங்கம் என்னவோ அதை பார்த்தோன்னா உணர்ந்து போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா கலையும் பொழுதுபோக்கும் அரசியல் போர்களில் காய்களாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் வச்சுருக்காருங்க பாருங்களேன். எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்களேன். அதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் அழுத்தம் காரணமாக விஜயன் திரைப்படம் தாமதங்களை சந்தித்து வருகிறது. இது தயாரிப்பாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அநீதியானது. கலையிலிருந்து அரசியலை விலக்கி வைப்போம், படைப்பு சுதந்திரத்தை மதிப்போம் அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் அழுத்தம்னா யார்? எந்த சென்ட்ரல் போர்டுக்கிட்ட பார்த்தோன்னா நீங்கள் விஜய்க்கு சென்சார் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அழுத்தம் தந்துட்டு இருக்கீங்களோ அந்த அதிகாரிகளை டேரெக்டாக அடிக்கிறாங்க. காங்கிரஸ் கமிட்டி டேரெக்டாகவே அடிக்குது. அதுக்கப்புறமா மோடி அவர்களே நடிகர் விஜயை அல்ல அரசியல்வாதி விஜயை எதிர்கொண்டு உங்கள் 56 அங்குல மார்பு என்ற கூற்றை நிரூபியுங்கள். உங்கள் மிரட்டல் அரசியல் தமிழ்நாட்டில் பலிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு கடைசியாக பார்த்தோன்னா செம்மாடி சமட்டி எடுத்து அடிச்சிருக்காரு பிஜேபின்னு தான் சொல்லணும் இந்த காங்கிரஸ் கமிட்டி. அதாவது நீங்கள் நடிகர் விஜய் எதிர்கொள்ளாதீங்க, அரசியல்வாதி விஜய் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு போய் படத்தில் பார்த்தோன்னா ஒரு நடிகராக விஜய் நடிச்சிருக்காரு, அந்த படத்தில் பார்த்தோன்னா அரசியலை கலைக்கு அவர் அடைக்கிறீங்களே, இதுதான் பார்த்தோன்னா நியாயமா? உங்களுக்கு முடிஞ்சால் பார்த்தோன்னா நேரடியாக அரசியல் ரீதியாக மோதுங்க அப்படின்னு செம்மையான பாயிண்ட் அடிச்சிருக்காங்க காங்கிரஸ் கமிட்டி. இதுதான் பார்த்தோன்னா ஒரு அறிக்கையாகவே வெளியிட்டிருக்குது காங்கிரஸ் கமிட்டி. இதை பார்த்தோன்னா படிக்கும் போதெல்லாம் அந்த திமுக ஓபிகள் இருந்தாங்களே, காலையிலேருந்து பார்த்தோன்னா நேற்றுலேருந்து விஜய் அவர்களுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணாங்களா, அந்த நரேட்டிவ் பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக உடச்சி விட்ருக்கு காங்கிரஸ். இப்போ அந்த ஓபிகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மனசே இருக்காது, ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, நம்ம மார்னிங்லேருந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிகிட்டு இருந்தால் திடீர்னு காங்கிரஸ் உள்ளே வந்து ஆட்டையை கழிச்சிச்சு அப்படின்னு செம்மையான வைத்தறிச்சல் இருப்பாங்க. இதுக்கு மேலே இன்னும் தான் பார்த்தோன்னா நிறைய நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க பாருங்களேன். ஆனால் வைத்தறிச்சல், அதாவது காங்கிரஸே வந்து இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு பயங்கரமான வேதனையில் இருப்பாங்க. இதுதான் பார்த்தோன்னா ரியாலிட்டி. பிஜேபி அழுத்தம் தந்த காரணத்தினால தான் அந்த அதிகாரிகள் ஜனகன் திரைப்படத்தை சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படிங்கிறத இவங்க கூட புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்களேன். அது தெரியாத கொத்தடிமை குரூப்புக்கெல்லாம் பார்த்தோன்னா என்னத்தை சொல்லி எப்படி புரிய வைப்பீங்கன்னு தெரில. இதில் இருக்கிறதுல கொடுமையான விஷயம் இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த சன் நியூஸில் விஜய் வந்து பேச சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க பிஜேபி, நீங்கள் இப்போ எங்களை எதிர்த்து பேசி ஆகணும் அப்படின்னு விஜய்க்கு அவங்க வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அதுதான் அந்த நரேட்டிவ்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி டிபேட் நடத்திட்டு இருக்காங்க. இருக்கிறதுல இதுதான் பெரிய காமெடி.
நான் கூட ட்வீட் போட்டிருந்தேன், அடா பாருங்களா விஜய் வந்து பிஜேபியோட பி டீமாக இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, ஆனால் இந்த மாதிரி கேவலமான மக்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரியான ட்ராமெல்லாம் அவங்க போட மாட்டாங்கடா, தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்க போடாமல் கிளம்புங்க அப்படின்னு நான் கூட ஒரு ட்வீட் போட்டு விட்டுருந்தேன். அந்த லெவலில் எதுக்குமே சம்மந்தம் இல்லாத, யாருமே ஏற்றுக்க முடியாத, மக்கள் பார்த்தானா கூட சிரிச்சுட்டு போயிடுவா. ஏன் திமுகவில் அறிவுள்ள நபர்கள் இருப்பாங்களே, இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை, அந்த அறிவுள்ள நபர்கள் பார்த்தா கூட ஏன்டா தற்குறித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு ஒரு டிபேட் வேறு அப்படின்னு சன் நியூஸ்காரனை காரி தூக்கிட்டு போயிடுவான். இதில் இருக்கிறதுலே கொடுமை, இந்த சன் நெட்வொர்க் பார்த்தோன்னா சன் டிவியில் தளபதியோட படங்களை போடுறதே இல்லை, சன் மியூசிக்கில் தளபதியோட சாங்ஸே போட்டதில்லைன்னு கேள்விப்பட்டேன், அது ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் எனி டைம் சன் நியூஸில் தளபதி பற்றின நியூஸ் மட்டும்தான். இதை மட்டும் எப்படா போடுறீங்க, அதெல்லாம் போடுறதில்ல, இது மட்டும் போடுறீங்க எப்படி? அதுவும் தப்பாக செய்தி போடுறது, ஒரிஜினாலிட்டின்னு ஒரு செய்தியாவது இருக்கான்னா இல்லை, எல்லாமே ஃபேக் நியூஸு, எல்லாமே பார்த்தோன்னா விஜய்க்கு எதிராக செட் பண்ணுற நரேட்டிவ் இதுதான் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தோன்னா சன் நெட்வொர்க் கூட வேலையாக இருந்துச்சு. ஓய் காண்டில் இருப்பாங்க, டிஆர்பி விஜய் தான், நீ தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், எங்களுக்கு எதிரையாவே வந்துட்டியா அப்படின்னு மாதிரி ஒரு கோபத்திலே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜயில் டிஆர்பி போயிடுச்சு அப்படின்னு அந்த லெவல் சன் நெட்வொர்க் இறங்கி வேலை செய்யுது. அதை நம்பிட்டு இந்த திமுக கொத்தடிமைகள் பார்த்தோன்னா அதுக்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அண்டாவாயன் செந்திலா நடுநிலையாளர், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அப்படின்னு பேசிக்குவார்ல, தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள் பார்த்தோன்னா இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, அதுக்கு உட்காந்து டிபேட் பேசுகிறானோ இல்லையோ, எங்கேயோ பார்த்தோன்னா ஜனநாயகம் திரைப்படத்துக்கு பிஜேபி சர்டிஃபிகேட் தரல அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் பிஜேபி எதுக்குறீங்க? விஜய் அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுட்டு தான் பார்த்தோன்னா அரசியலுக்காக வந்திருக்காரு. இது வந்து ஒரு அரசியல் வேறு எதுவும் வந்துட்டு போச்சாது, அவர் தனிப்பட்ட ஒரு நடிகர், அந்த நடிகர் அப்படின்ற ரேஞ்சில் எங்களுக்கு விஜயை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் பத்திரிகையாளர் அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தே ஆகணும், கொடுக்காம விட்டது வந்து ரசிகர்களை ஏமாத்துறது, தயாரிப்பாளர்களை ஏமாத்துறது, இதெல்லாம் கலைக்கு பண்ணுற துரோகம் அப்படின்னு இந்த காங்கிரஸ் கமிட்டி போட்டிருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த பத்திரிகையாளர் பேசியிருக்கானா? காங்கிரஸ் கமிட்டி தான் பார்த்தோன்னா பத்திரிகையாளர் மாதிரி பேசியிருக்கு, இப்போ நடுநிலையாக நின்று. இவெல்லாம் பார்த்தோன்னா பத்திரிகையாளர் அப்படின்னு வெளியே சொல்லிட்டு திரியிறானே, இந்த ஆளுகளாக பார்த்தோன்னா பத்திரிகையாளர்னா என்னன்னு நான் பல முறை கேட்டேன். பத்திரிகையாளர்னா என்னென்னு தெரியுமாயா? பத்திரிகைன்னு உனக்கு எழுத தெரியுமா? அதில் என்ன எழுதணும், என்ன பேசணும்னு தெரியுமா? அந்த தெரியல. அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், நடுநிலையாளர், திமுக சொம்புன்னு போடு, திமுக அண்டான்னு போட்டுக்கோ. நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். இதெல்லாம் பார்த்தோன்னா பத்திரிகையாளர்னு வெளியே சொல்லாத கேவலமாக இருக்குது. அது இல்லாமல் உன்னை பத்திரிகையாளராக யாரும் ஏற்றுக்கவே இல்லை. பத்திரிகையாளர்ன்ற பேரில் நீ ஏதாவது பார்த்தோன்னா திமுக பேசுகிறத தவிர வேறு ஏதோ ஒன்று பேசியிருக்கிறா, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறத தவிர எல்லாமே திமுக சார்ந்த விஷயங்கள் தான். இதில் என்ன பார்த்தோன்னா நீ பெரிய பத்திரிகையாளர். சரி, அப்படி என்ன தான் பத்திரிகை நடத்தியிருக்கே எடுத்து காட்டு பார்ப்போம், படிப்போம். சரி, ஓகே, இந்த டாப்பிக்கை விட்டுருங்க. இன்னொரு டாப்பிக்கு இருக்கிறதுலே பயங்கரமான காமெடி, அதில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் தான் பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவை. என்ன அப்படின்னா, இப்போது இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சுட்டாங்க. நிறைய பேருக்கு லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க. அதை வாங்கின சில லேப்டாப் வாங்கின நம்ம தளபதி ரசிகர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ரசிகர்கள்னு வச்சுக்கோங்களேன், தொண்டர்கள்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 18 வயசு முடியலன்றதுனால நான் ரசிகர்கள்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லேப்டாப்பை வாங்கிட்டு போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஸ்டாலினோட ஸ்டில்லை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே தளபதியோட ஸ்டிக்கராக வச்சுட்டாங்க, தளபதியோட வால்பேப்பரை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போதே மேலே பார்த்தோன்னா ஸ்டாலினோட ஸ்டிக்கர் இருக்கும்ல, கலைஞனோட ஸ்டிக்கர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது முழுக்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தளபதியோட லேப்டாப்பாக மாற்றிட்டாங்க. இதை எடுத்து ஃபோட்டோ போடுறாங்க, சோசியல் மீடியாஸில் வீடியோ போடுறாங்க. உடனே திமுக ஒப்பிகள் பார்த்தோன்னா அப்படியே வாயில வயிற்றில் அடிச்சுக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, சொல்கிறாங்க அறிவுபூர்வமாக பேசுகிற அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா அந்த நபர்கள் மேலே கட்டமைக்கிறாங்க. தற்குறிகள் வந்து இப்படி தான் இருப்பாங்க. லேப்டாப்பை எதுக்கு கொடுத்தாங்க, அதை வச்சு படித்து முன்னேறி போகிறக்கு கொடுத்தாங்க, அதை வந்து படிக்கிறவன் பண்ணுவான். சில தற்குறிகள் பார்த்தோன்னா இதை வாங்கி யார் கொடுத்தாங்களோ அவங்களே அவமானப்படுத்தி அதில் வந்து விஜய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தற்குறிங்க அப்படின்னு இந்த குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. எந்த குரூப்புன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த லேப்டாப்பில் அவங்களோட ஃபோட்டோ இருக்குமில்ல, அந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த திமுக ஓபிகள் தான் இப்போ சப்போர்ட் பண்ணியிருக்கிற இந்த திமுக ஓபிகள் வேறு ஏதோ ஒரு நடிகர் ஃபோட்டோ வச்சுருந்துருப்பாங்க. ஏன் விஜய் ஃபோட்டோவே வச்சுருந்துருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டைமில் விஜய் ஃபோட்டோ வச்சுட்டு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, இல்லை அப்படின்னா ஹார்ட் சிம்பிள் போட்டு வச்சுக்கிறது, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பைக்கை பார்த்தோன்னா ஒட்டி வச்சுக்கிறது, உள்ள ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா ஜெயலலிதா ஃபோட்டோவை தூக்கிட்டு இவங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வச்சுக்கிற இந்த குரூப்பு இப்போ அடுத்ததாக வந்திருக்கிற தலைமுறைகள் எதை பண்ணாங்கன்னா அது தப்பாக பேசுது இந்த குரூப்பு. ஆனால் நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? இதைத்தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்போல்லாம் சோசியல் மீடியாவில் எடுத்து போடல, அதனால் தெரியாமல் போயிடுச்சு. இவனுங்களும் பார்த்தோன்னா அதே வேலையை பண்ணிட்டு தான் வந்திருப்பானுங்க. அப்போல்லாம் கேள்வி கேட்காத, அப்போல்லாம் தோணல. இவனுங்களாம் பார்த்தோன்னா அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க யூஸ் பண்ணுறதுனால எந்த தப்பு இல்லை. இப்போ வந்து விஜய் ஃபோட்டோ வச்சதுனால இவங்களுக்கு தப்பு. அதில் லேப்டாப் கொடுத்தவங்களே பார்த்தோன்னா அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. லேப்டாப் கொடுத்தது ஸ்டாலின் தான் பாய், ஆனால் கொடுக்க வச்சது யாருன்னு தெரியுமா? தளபதி. கடந்த 4 வருஷமாக கொடுக்காத லேப்டாப்பை 5வது வருஷத்தில் தூக்கி கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம்? ஆட்சி முடியும் போது கொடுக்குறான்றது ஒரு காரணம் தான். ஆனால் இன்னொரு காரணம் என்ன?
இளைஞர் நிறைய பேர் தளபதி பின்னாடி போயிட்டு இருக்காங்க, தளபதிக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இளைஞரில் கவரணும் அப்படின்னா இப்போ இந்த லேப்டாப்பை கொடுத்தா தான் அந்த இளைஞரில் கவர முடியும் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்காங்க. இதை 2-3 வருஷத்துக்கு முன்னாடி +2 முடிச்சுட்டு வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருந்தா கூட இந்நேரம் அவங்க ஓட்டு போடுற தகுதின்றது வந்திருக்கு, ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பா, ஓட்டு போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் லேப்டாப் கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கான்றது தெரியல. நீங்கள் கொடுத்தாலும் அது வேஸ்ட்டாக போச்சு, அந்த ஓட்டு விழுகுமான்றது கூட தெரியல. அதை கூட யோசிக்காமல் பார்த்தோன்னா லேப்டாப்பை தூக்கி கொடுத்துருக்காங்க. சரி, அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவோட வாக்கையாவது வாங்குமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுவும் போச்சு. லேப்டாப்பை கொடுத்தது ஸ்டாலினாக இருக்கலாம், கொடுக்க வச்சது யார் அப்படின்னா விஜய். இதில் விஜய்க்கு தான் பார்த்தோன்னா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 4 வருஷமாக கொடுக்காதவங்க 5வது வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னா விஜய்க்கு பயந்து தான் கொடுக்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ கூட நம்ம இதை பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு வாக்கு வந்து அதிமுகவுக்கு போனாலும் போகும், இல்லை அப்படின்னா டிவிகேக்கு போனாலும் போகும் அப்படின்ற முக்கியமான பயத்தில் தான் இருந்திருப்பாங்க. அதனால் இந்த இடத்துல அந்த லேப்டாப்பை கொடுக்க வச்சது விஜய் அவர்கள். அதனால் விஜய் ஸ்டிக்கரை ஒட்ட தான் செய்வா, அதில் என்ன பெரிய ஆச்சரியம்? கொடுக்க வச்சது விஜய், அதனால் பார்த்தோன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க லேப்டாப் வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதை பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவங்க படிக்கிறாங்க, படிக்காமல் போகிறாங்க, தூக்கி போட்டு உடைக்கிறாங்க, இல்லை அதில் விஜய் ஸ்டிக்கரே வச்சுக்கிறாங்க, இல்லை விஜய் படமாக ஃபுல்லாக ஏற்றி வச்சு பார்க்குறாங்க. கொடுத்ததோடு அவங்க வேலை முடிஞ்சிச்சு. அதை யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறது, அதை வச்சு என்ன யூஸ் பண்ணணும், அடிக்கணுமா உடைக்கணுமா வேறு எதாவது பண்ணணுமான்றது அவனோட வேலை, அது அவனுடைய விருப்பம். கொடுத்த வரைக்கும் தான் அவங்களோட வேலை, வாங்கியாச்சுன்னா அது அவனுடைய சொந்த பொருள். அதனால் பார்த்தோன்னா அவன் என்ன வேணால் படிப்பான், அதை கேட்க நீ யார் யூ, ஹூ ஆர் யூ? அவன் என்ன வேணால் பண்ணுவான். விஜய் படத்தையே ஒட்டி பார்த்துன்னா பார்த்துக்கிட்டு இருப்பா, ஏன் விஜய் படம் 68 படத்தையும் பார்த்துன்னா ஏற்றி உள்ளே வச்சு பார்த்துட்டே இருப்பான். வாட் யூ ப்ராப்ளம் மேன்? உனக்கு என்ன ப்ராப்ளம்? இந்த ஊப்பிகளுக்கு என்ன ப்ராப்ளம்? இவனுங்களாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பானுங்க. இந்த சீமராஜா படத்தில் கூட சூரிய அவர்கள் ஒரு விஷயத்தை கலாய்ப்பார், தமிழ்நாடு பூரா லேப்டாப்பை படமாக்கத்தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுலேருந்து குரூப்பெல்லாம் தான் அந்த இந்த குரூப்பு. இதெல்லாம் பார்த்தோன்னா இவங்களும் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டு இப்போ புதுசாக பண்ணுற இவங்கள பார்த்தோன்னா கலாய்க்கிறானுங்களாமா. என்ன மாதிரி வேலை பாரு. அதுவும் இல்லாமல் இந்த குரூப்பு ஸ்டாலின் அவர்கள் லேப்டாப் கொடுத்தது பெரிய விஷயமாக பேசுகிறானுங்க. 4 வருஷமாக ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க. அது என்னப்பா 4 வருஷமாக நீ கொடுக்கல, கடைசி வருஷத்தில் ஆட்சி முடிகிற டைமில் எலெக்ஷன் நெருங்கிற டைமில் கொடுக்குறைய, அந்த விஷயத்தை கூட இந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து வேணும்னே ஸ்கேம் பண்ணுற மாதிரி நம்மளை பார்த்தோன்னா திசை திருப்பிற்காக இப்போ லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்றது அந்த விஜய் ஃபோட்டோ ஸ்டிக்கர் ஒட்டினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களாம் விஜய் ரசிகர்னால விஜய் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆட்சி முடிய நேரத்தில் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு விஜய் பேசியிருக்காருல்ல, அதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கும்ல. அதனால் இவங்க பண்ணுறது ஒரு ஸ்கேம் தான். 4 வருஷமாக ஏன் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அக்காவுக்கு கொடுக்கல, எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கல, இப்போ எனக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வாக்கு பறிக்கிறதுக்காக ஆட்சி முடிகிறதில் குடிக்கிறாங்க அப்படின்றத அந்த பையன் கூட புரிஞ்சுக்கிட்டு விஜயோட ஸ்டிக்கரை ஒட்ட தான் செய்வா. இது ரியாலிட்டி, இது காமனான ஒரு மனுஷனுக்கு புரியும். இவங்கள தற்குனி அப்படின்னு தற்குறி பேசணும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பில், அந்த ஸ்டிக்கர் ஒன்று என்ன அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ இவங்களை திட்டு அப்படின்னு தான் அந்த இடத்துல நான் சொல்லக்கூடியது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது இந்த திட்டத்தையும் பார்த்தோன்னா ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க, இவங்க ஏதோ புதுசாக கொண்டு வந்த மாதிரி உடனே சொல்கிறானுங்க. இந்நேரம் வந்து விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து சர்க்கார் திரைப்படத்தில் விஜய் மாதிரி பார்த்தோன்னா அந்த ஃபேனை தூக்கி போடுறது, அந்த கிரைண்டர் தூக்கி போடுறதெல்லாம் பண்ணியிருக்கணுமே, இலவசங்களுக்கு வேண்டான்னு எடுத்தீங்கல்ல, அந்த விஜய் ரசிகர்களாக அதை தூக்கி போட்டு உடச்சிருக்கணுமே, எதுக்கு விஜய் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விஜய் அவர்கள் சலுகைகளுக்கு எதிரானவர் இல்லை அப்படின்றது முதலே சொல்லிட்டார், அது ஒரு படத்தில் நடந்துச்சு. சரி ஓகே, அதில் மிக்சியை ஃபேனை கிரைண்டர்லாம் தூக்கி போட்டாங்க, லேப்டாப்பை தூக்கி போடல, லேப்டாப்பெலாம் தூக்கி போடல. அதாவது சாமானிய மக்கள், கடைக்கோடியில் இருக்கிற மக்கள், ரொம்பவுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் வந்து தங்களால் எதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாதோ, எதெல்லாம் வாங்க முடியாதோ அந்த மாதிரியான பொருட்களை இலவசமாக கொடுக்குறதுல தப்பு இல்லை. லேப்டாப் இதெல்லாம் கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காது, அது பார்க்க முடியாது, நினச்சி பார்க்க முடியாது. இப்போ விற்கிற வேலைக்கெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் மிக்ஸி ஒரு 2000 ரூபா வருமா, கிரைண்டர் ஒரு 6000 ரூபா வருமா, ஃபேன் பார்த்தோன்னா ஒரு 2000 ரூபா வருமா, இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க ஈஸியாக வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கிக்குவாங்க. அதை கொடுத்து ஏமாத்தாதீங்க அப்படின்னு தான் தூக்கி போட்டு உடச்சது சர்க்காரில். இங்கே லேப்டாப்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ விலைக்கு வாங்க முடியுமான்னு முடியாது. மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தோன்னா இப்போல்லாம் 40,000 50,000 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவங்களால நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா கொடுக்குறதுல தப்பு இல்லை, அது யாருமே எதிர்க்கல. விஜய் சலுகைகளுக்கு எதிரானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வேறு இது வேறு. இது புரியாத அந்த திமுக ஓபிகள் தற்கொலைகளுக்கு வேறு என்னத்தை சொல்லி நம்ம புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. உங்களுக்கு எதாவது தெரியுதா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த ஓபிகள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடியது. இந்த லெவலில் போயிட்டுருக்கு உங்களோட அரசியல். ஜனநாயகம் நம்ம எப்படியாவது ஒழிச்சிடலாம், பிஜேபியோட பி டீம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. காங்கிரஸ் பார்த்தோன்னா நடுமண்டலம் நச்சுன்னு குட்டி உட்கார வச்சிருச்சு. இந்த பக்கம் லேப்டாப்பை தூக்கி கொடுத்துட்டு ட்ரை பண்ணாங்க, அவங்க எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ கடைசி நேரத்தில் வந்து கொடுக்குற அப்படின்னா எதுக்காக எங்களுக்கு தெரியாதா, கொடுக்க வச்சதே எங்கள் விஜய் தாண்டா அப்படின்ற மாதிரி விஜய் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் பார்த்தோன்னா ஃபெயிலியர். வடிவேல் சொல்கிற மாதிரி நாம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் தோல்வி, எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா அட்டர் ஃப்ளாப் ஆகிட்டு இருக்கு திமுக செட் பண்ணுற நரேட்டிவ்.
அந்த அளவுக்கு தாவேக்க பார்த்தோன்னா வச்சு செய்யுது இவங்களை. பத்தாவதுக்கு கூட இருக்கிற காங்கிரஸும் வச்சு செய்யுது. பாவம்ப்பா, காங்கிரஸ் கொஞ்சம் வச்சு மெதுவாக பொறுமையாக அடிங்க அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல தோணுது. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் சில பேருக்கு பயங்கரமானதாக இருக்கும். என்ன ஜனநாயகன் படத்துக்கெல்லாம் வந்து இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆதரவு தெரிவிக்குது. காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னா எல்லாருமே ஒரு மனதாக சேர்ந்து நம்ம இப்படி ஒரு அறிக்கை வெளியிடலாமா அப்படின்னு எல்லோரும் கூடி பேசி பார்த்தோன்னா சரி அப்படின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டு தான் பார்த்தோன்னா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு. தனிப்பட்ட நபர்ன்றதையும் தாண்டி ராகுல் காந்தியோட அரசியல் விமர்சகர், அவருக்கு ரொம்ப நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி, அவரே பார்த்தோன்னா தளபதி ஆதரவு கொடுத்துருக்காரு ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காததை பற்றி. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராகிட்டாருன்னு வேறு 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அதுவே பார்த்தோன்னா அல்ல இல்லாமல் இருந்திருக்கும் இந்த திமுகபிகளுக்கு. இந்த மாதிரி காங்கிரஸ் பார்த்தோன்னா தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் எங்கே திமுக விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு பயத்துலையும் பார்த்தோன்னா திமுக இருக்கிறதா நம்மளுக்கு தகவல். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அது வருது வராமல் போகுது. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தோன்னா ஜனநாயகன் கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நன்றி நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கலாம், இல்லைன்னு சொல்ல. அதே நேரத்தில் திமுக ஒப்பிகளை போட்டு பொழந்திருக்காங்களா, அதுக்கும் மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா நன்றி தெரிவிச்சுக்க அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.